Okay. வணக்கம் மங்களா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஷோபா. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு வந்திருக்கோம்? நிறைய இருக்குங்க டாபிக். ஏஐ தான் இப்போ எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கு. சைபர் செக்யூரிட்டி பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ம், மக்கள் பலருக்கும் ஃபைனான்சியல் லிட்ரஸி இல்ல. உங்களுக்கு பிடிச்ச டாபிக் வேற அது. ம், ஸோ நம்மளுக்கு பிடிச்ச பல டாபிக்குகள் பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ம். பேசுவோம். ஓகே. இன்னைக்கு அதுதான் உலகத்தையே வந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஏஐ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி டெக் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு சொன்ன மாதிரி ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா? எப்பவுமே ஆமா. நீங்க வந்து டெக் ரிலேட்டடா நிறைய ஆர்டிகல்ஸ் வேற எழுதியிருக்கீங்க. ஸோ அதை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க பேசுறதுக்கு. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் லிட்ரஸி பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம். ஏன்னா அதுவுமே நமக்கு வந்து இப்போ உள்ள வாழ்க்கை முறையில தேவை இல்லையா? நெறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்கு. ஆமா. அதனால நம்ம ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி ஏஐ பத்தி ஆரம்பிக்கலாம். நீங்க சொல்லுங்க ஏஐ பத்தி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அதாவது பல பல நூற்றாண்டுகளாக மானுடம் கண்டுபிடித்த அறிவை, தேக்கி வைத்திருக்கிற அறிவை, அதை கொண்டு அதை படிச்சு அதுல இருந்து இன்னும் தன்னை ஆஹ் ஆஹ் அறிவும் தெளிவும் படுத்திக் கொள்ளக்கூடிய கணினி துறையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு வகையில சொல்லலாம். ஏன்னா அது தன்னுடைய செயற்கையா அது தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறது. அத அறிவை வளர்த்தி அத அந்த கட்டமைப்பை கொடுத்தவங்க நம்ம தான், மனிதர்கள் தான். ஆனாலும் இன்றைக்கு இயந்திரங்கள் அந்த நுண்ணறிவை பெற்று சில வகைகள்ல இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட்ல போய் ஒரு பல கேள்விகள் கேட்டா, விதவிதமா கேள்விகள் கேட்டா, கூகுள்ல போய் இப்படி ஆச்சுன்னா அது வந்து இந்த லேட்டஸ்டா ஒரு காசிப் இருக்கே, அந்த விஷயத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறைய அது ஒரு சில்லியான எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் பல விதங்கள்ல இது இந்த சட்ட நுணுக்கத்தை பற்றி கூட கேள்வி கேட்கறதுக்கோ, ஒரு டாக்ஸ் லால இருக்கிற கேள்வியை கேட்கறதுக்கோ அந்த அளவுக்கு பல விதங்கள்ல செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பு பெரிய அளவுல எடுத்து முன்னால போயிட்டு இருக்கு. ம், ஆனா அதனுடைய விளைவாக, பக்க விளைவாக பல துறைகள்ல, அதாவது பல துறைகள்ல, அதுவும் குறிப்பா வந்து ரிப்பீட்டபிள் ஒர்க், அதாவது அக்கவுண்டிங் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்ஸ், அந்த மாதிரி இருக்கிற வேலைகள்லாம் செயற்கை நுண்ணறிவு எடுத்து தானே பண்ணக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கு. நீங்க இப்ப இதுல டெக் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா பொதுவா என்ட்ரி லெவல் ஜாப்ஸ், டெக் இண்டஸ்ட்ரியில QA ஜாப்ஸ், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரிப்பீட்டபிள் வேலையா இருந்தது. அது எல்லாம் இப்போ ஏஐ செய்யக்கூடிய திறமை இருக்கிறதுனால அங்க பெரிய மாற்றங்களை பாக்குறோம். இப்போ ரீசெண்டா கிராஜுவேட் ஆன பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல இருக்கிற பிரச்சனையை பாக்குறோம். அதுவும் குறிப்பா கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில QA மக்கள் பல விதமா வேலைகளை இழக்கிறத பாக்குறோம். ஏன்னா அவங்களுடைய வேலைகளை எல்லாம் சில இடங்கள்ல சில எம்ப்ளாயர்ஸ் வந்து ஏஐ மூலமா செய்ய தொடங்கிட்டாங்க. அதனால நம்ம பாக்குற வரைக்கும் முழுக்க முழுக்க யாரு அதுக்கு ரெடியா இருக்காங்களோ, மாற்றங்களுக்கு ரெடியா இருக்காங்களோ, அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ சில பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு வந்து தேவையானது என்ன, நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று கற்றுக்கொண்டு அதுல அது ஏஐ மூலமா கற்றுக்கொண்டு ஏஐ தனக்கு வேலை செய்ய வைக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு சேல்ஸ்மேனா இருக்காங்க வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் பர்சனா இருக்காங்க. அவங்க விற்பனை பண்ணும் பொழுது இந்த இடங்கள்ல இருந்து இந்த கம்பெனிகளுக்கு நாங்க விற்பனை பண்றோம், பிசினஸ் டு பிசினஸ் மாதிரி மார்க்கெட்டிங் சேல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த பிசினஸ்கள்லாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஏஐக்கு சொல்லி கொடுத்தா அந்த பாட் வந்து தானாகவே இந்த பிசினஸ்ல இருந்து உங்களுக்கு பதில்கள் வந்திருக்கு, இந்த பிசினஸ் கிளையண்ட் வந்து கொஞ்சம் கோவமா இருக்காரு போல இருக்கு, அவருக்கு நீங்க முதல்ல இதுக்கு பதில் சொல்லிடுங்க, இந்த பிசினஸ்கள்ல இந்த மாற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியில இந்த ஸ்பெசிபிக் நீஷ் துறையில உங்களுக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கும், அந்த பிசினஸ்க்கு நீங்க இமெயில் பண்ணுங்க, அந்த அளவுக்கு ஏஐ வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு விற்பனைய உயர வைக்கிறதுக்கு எவ்வளவோ
சாத்தியக்கூறுகள் இன்றைக்கு இருக்கின்றன. ம். அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறதுனால நம்ம அறிவையும் தெளிவையும் கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டால்தான் நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் பழைக்க முடியும். அந்த மாதிரிதான் இருக்கு சேஞ்சஸ் எல்லாம். நிறைய பேரு வந்து வேலை இழந்தவர்கள்லாம் சொல்றது என்னன்னாக்க, அவங்களுக்கு திருப்பி எப்படி வேலை கிடைக்குதுன்னா, அவங்க ஏஐ கிட்ட போறாங்க. ஏஐலயே வந்து எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க ஒரு இண்டஸ்ட்ரினா அவங்களுடைய இண்டஸ்ட்ரி மட்டும் கொடுக்குறாங்க. பட் எந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் வேலைகள் குறைய போகுது, எதுல எல்லாம் ஷார்டேஜ் இருக்க போகுது ஏஐனால அப்படின்னு அவங்க தேடி பாக்குறாங்க. அந்த ஷார்டேஜ் இல்லாத இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்க வேலையை தேடிக்கலாம். அப்படி அவங்க தேடிக்கும் போது அதுல தனக்கு ஸ்கில் செட் இருக்கா அப்படின்னு அவங்க பார்க்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில அது மனிதர்கள் இன்றைய காலகட்டத்துல மனிதர்கள் தேவையாதான் இருக்கு, மனிதர்களுடைய உழைப்பு தேவையாதான் இருக்கு. இன்னொன்னு ஆம்புலேட்டரி கேர்னு சொல்லப்படுகிற ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில ஹோம் நர்ஸ் அந்த மாதிரி வீட்டுக்கு போய் அவங்க அதெல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல மனிதர்கள் தான் செய்யறோம். அந்த மாதிரி சில துறைகள்லாம் ஏஐனால எந்த தாக்கமும் இல்லாம இன்னும் அது வளர்ந்துட்டு இருக்கு. டாக்டர்ஸ்க்கு வந்து குறைவு இருக்கு. டாக்டர்ஸ் போன்ற ஸ்பெஷல் டிகிரிஸ் வாங்கினவங்க மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில அதுக்கு குறைவு. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில சில குறை அதாவது அதுல கட்டாயமா குறைவு வரத்துக்கு சான்ஸ் இல்ல. ஏஐ இன்னும் அந்த அளவுக்கு முன்னேறல இந்த குறிப்பிட்ட துறைகள்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏஐ கிட்டே நீங்க கேட்கலாம். அம்மா என் வேலையை நீ எடுத்துக்கிறியே, நீ எங்க வந்து என் வேலையை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி கூட அப்படி நம்மளே அதுகிட்ட போய் கேட்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு, இந்த ஸ்கில்ஸ் வேணும், இதுல எனக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் வச்சு நான் எந்த மாதிரி என்ன மேம்படுத்திக்கலாம், எந்த மாதிரியான துறைகள்ல வேலை வாங்கிக்கலாம், அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஏஐ வந்து ஓரளவுக்கு நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு அது என்ன பதில் சொல்லுதுங்கிறத நம்மளே தனிப்பட்ட முறையில வேற ஏஐ ஏஜென்ட் கிட்டயோ நம்மளாவே அதை பற்றி நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்வது நல்லது. முழுக்க முழுக்க ஏஐ சார்ந்து இருக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஏனென்றால் ஏஐ வந்து அதற்கு தென்பட்ட நூல்களை, அதற்கு தென்பட்ட களஞ்சியமான அறிவு களஞ்சியங்களை அதுதான் அது தேடி கொண்டு வந்து அது வந்து வளர்த்துக்குது. அதுல பிழைகள் இருக்கலாம், அதனுடைய இதுல செயல்பாட்டுல கூட பிழைகள் இருக்கலாம். அது ஹாலுசினேஷன் சொல்றாங்க, ஒரு மயக்கம் அல்லது கலக்கம்ங்கிற மாதிரி அதுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அத கூட நீங்க ஏஐ கிட்ட சொல்லலாம், நீ ஹாலுசினேட் பண்ணாம இதுக்கு பதில் சொல்லு, நான் கேட்கிற கேள்விகளுக்கு 4 வரியில நல்ல குறிப்பா பதில் சொல்லு அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனா அந்த அளவுக்கு அது வளரல இன்னும். அதோட அதற்கான காட் ரெயில்ஸ், அதாவது இந்த அளவு இதைத்தான் சொல்லணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனைகளும் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச சில 15 வயதினர், அதாவது இளைஞர்கள், அதுவும் கொஞ்சம் பூஞ்ச மனசா இருக்கிறவங்க எல்லாம் இது ஏஐ கிட்ட பேசி ஏஐ கிட்ட இருந்து தவறான வழிமுறைகளை கேள்விப்பட்டு ஒரு சிலர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஏஐ வந்து உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா, அப்ப சரி நீ கிளம்புறதா சரி அப்படிங்கிற மாதிரியான தவறான வழிமுறைகளை ஏஐ சொல்லிருக்கு. அதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ஏஐ மேல நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏஐ வந்து ஒரு கருவி, அவ்வளவுதான். நமக்கு நம்முடைய வாழ்வு முறையை மேம்படுத்திக் கொள்வதற்காக செய்யப்பட்ட ஒரு கருவிதான் ஏஐ. அதை நாம நல்ல விதத்துல பயன்படுத்தி கொண்டா மேல போகலாம், நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம். ஏஐக்கு வந்து ஏஐலேருந்து நீங்க ரெஸ்யூமே அப்டேட் பண்றது இன்னும் சால சிறந்தது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல ரெஸ்யூமே ஸ்கேனிங் எல்லாம் ஏஐ தான் பண்ணுது. சோ நம்ம ஒரு தெலுங்கு ஃப்ரெண்ட் இருந்தா முடிஞ்சா தெலுங்குல பேச பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி நீங்க ஏஐ பயன்படுத்தி உங்க ரெஸ்யூமேவை அப்டேட் பண்ணினா அது ஏஐ பாட் மூலமா படிக்க வசதியா இருக்கும். அது ஒரு ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அது உங்க ரெஸ்யூமேவையும் மாற்றி கொடுக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏஐ பற்றி? ஆமா, அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் நீங்க பேசினது கேட்டுட்டு இருந்தேன் நானு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆக்சுவலா இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த ஏஐ பண்ணுது அப்படின்றது
ஆனா மொத்தத்துல பார்த்தா அந்த ஏஐ வந்து உருவாக்குனதே நாம் மனிதர்கள் தானே இல்லையா? சோ நிச்சயமா வந்து மனிதர்கள் தான் சிறந்தவங்க. அவங்கள வந்து எப்பவுமே வந்து பீட் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல வந்து ஏஐ வந்து நமக்கு நிறைய விதங்கள்ல வந்து உதவியா இருக்குது. அப்படின்றது வந்து மறுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த QA ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 10 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு நெனைக்கிறேன். ஒரு 10, 12 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அவ்ளோ ஒரு ஹாட் டாபிக்கா இருந்தது. QA படிச்சா இம்மீடியட்டா ஜாப் கிடைக்கும் அப்படின்னு. நெறைய பேர் வந்து அந்த சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேர் பண்ணாங்க. இம்மீடியட்டா ஜாப் வாங்குனாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க, ஏஐ வந்து அந்த ஜாப் எல்லாமே எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த ஆட்டோமேஷன் ஏஐ ஏஜென்ட் அது வந்து அந்த மாதிரி அத வந்து அவங்க அப்ளை பண்ணும்போது, அந்த டைம் வந்து சேவ் ஆகுது. அதனால லேபர் வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரி. லைக் அ அ ஜாப்லாம் வந்து நெறையா வந்து லூஸ் பண்ற மாதிரி, மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து ஒரு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் தான். ஆனா அதே நேரத்துல நீங்க சொல்ற இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் நமக்கு அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த யூனோ அந்த டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது, அதுக்கு ஏத்த மாதிரி நம்மை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். கொஞ்சம் அந்த ஸ்கில்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நமக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் குறையாதான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ கட்டாயமா. ஆமா. 50 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம அப்பா அம்மாக்கள்லாம், ஓ பேங்க் வேலை கிடைச்சா சரியா இருக்கும், ரயில்வேல ம், வேலை கிடைச்சா சரியா இருக்கும் அப்படின்னு தானே நினைச்சோம். ம், நினைச்சாங்க. அதே மாதிரி இன்றைய அது QAன்னு வந்தது. அப்புறம் ம், அதே மாதிரி கம்ப்யூட்டர், ஓ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நல்ல வேலைன்னு ம், வந்தது. மாற்றங்கள் ஒன்றே மாறாதது இல்லையா? ம், ம், ஆனா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அந்தந்த ம், காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ம். தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க பைனான்சியல் லிட்ரஸி பத்தி பேசுனீங்க. அதுவும் ஒரு விழிப்புணர்வு தான். அது பற்றி நீங்க சொல்லுங்களேன். ம். பைனான்சியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமா வந்து எல்லோருமே தெரிந்து கொள்ளக்கூடிய, அதாவது தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு விதமான கட்டாயமா. அந்த பணத்தை வந்து கையாள்வது கூட ஒரு விதமான கலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? சோ அத கூட நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான், அந்த காசு வந்து ஒருத்தர்ட்ட நிக்கும் அப்படின்னு கூட சென்டிமென்ட்லா நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. சோ இந்த பைனான்சியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பா பெண்களுக்கு வந்து நெறையா பெர்சன்டேஜ் அப்படி சொல்லலாம். நமக்கு வந்து குறையாவே இருக்குது அவங்களுக்கு அப்படின்னும். ஆனா வீடுகள் இட் டிபெண்ட்ஸ் வீடுகள பொறுத்து. ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட் இருக்கும். சோ அவங்களே வந்து அத வந்து நல்ல ஒரு மணி ஹேண்டில் பண்றதுல நாலேட்ஜ் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸ் தான் வந்து அத வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க நெறைய வீடுகள்ல. அப்படி அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது, பெண்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே அந்த நாலேட்ஜ் வந்து கொஞ்சம் குறையாவே இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே நேரத்துல ஓகே ஒருத்தங்க டேக் கேர் பண்றதுக்கு இருக்காங்க. சோ அதனால பரவால்ல அப்படின்ற மாதிரி அப்படி இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து அந்த ஒரு நாலேட்ஜ் வந்து நிச்சயமா எல்லாருமே வந்து வளர்த்துக்கிறணும் அப்படின்னா, இப்ப யுஎஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியால உள்ள பெர்சன்டேஜ் வந்து எனக்கு தெரியல. யுஎஸ்ல உள்ள பெர்சன்டேஜ் வந்து 18 to 29 இயர்ஸ் ஏஜ் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடியவங்க வந்து 14% தான் வந்து நல்ல ஒரு மாஸ்டர் அந்த ஸ்கில்ல வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதாவது பைனான்சியல் லிட்ரஸி பத்தி நீங்க என்ன இஃப் யூ ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் தே கேன் ஆன்சர் இம்மீடியட்லி. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தரோவா அதோட மாஸ்டரா இருக்கிறாங்க. பட் அதர் தன் தட் இன்னும் எல்லாருக்குமே வந்து ஒரு குறைபாடு தான். அந்த அளவுக்கு ரொம்ப ம். ஸ்கில்லாம் கிடையாது மணிய வந்து ஹேண்டில் பண்றதுக்கு. சோ அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேமிலி ஓரியன்டடா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபேமிலியுடைய ரோல் பைனான்சியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல நாலேட்ஜ் இருக்குது. இன்னொருத்தங்களுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இல்ல குறைவா இருக்குது. இல்ல அவங்களுக்கு வந்து அந்த மாரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னா, அத வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டீச் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. எல்லாவற்றையும் விட என்னன்னா, ஒரு ஃபேமிலியா இருந்து இது வந்து நம்ம கேட்கறதுக்கு வந்து ஒரு ஃபன்னா இருக்கலாம் நெறைய பேருக்கு. இது என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னும். அதே மாதிரி கொஞ்சம் என்ன ஒரு சீரியஸா கூட இல்லாம இருக்கலாம். பட் இது சீரியஸா வந்து சொல்றாங்க அப்படின்னா, ஒன்ஸ் இன் அ மந்த் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ. ஐம் நாட் ஷூர் அபௌட் தட். பட் எதுனாலும் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கும்போது, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துல ஒரு 4, 5 டைமாவது வந்து நம்ம ஃபேமிலியா இருந்து, இப்போ ஒரு வீக்கெண்ட்ல ஒரு ஒரு கேதரிங் ஐ மீன் வீக்கெண்ட்ல நம்ம சேர்ந்து ஒரு மூவி பார்க்குறோம். இல்ல கார்ட்ஸ் ப்ளே பண்றோம். ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்றோம்ல. அதே மாதிரி ஒரு குரூப்பா இருந்து நம்ம ஃபேமிலியா இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த நம்ம அத டிஸ்கஸ் பண்ணும்போது, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு தெரியும். நமக்கு எவ்ளோ இன்கம் வருது டோட்டலா. எவ்ளோ எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு ஆகுது. என்னென்ன மாதிரி நமக்கு இன்னும் வந்து நெறையா லைக் அந்த பொறுப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி டெப்ட்ஸ் இருக்கும். லைக் ஸ்டூடண்ட்ஸ் லோன்லாம் இருக்கும். மார்ட்கேஜஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அண்ட் எவ்ரிடே நம்ம எக்ஸ்பென்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்? ஓவரா ஸ்பெண்ட் பண்றோமா? இல்ல நம்ம லிமிட்டடா தான் பண்றோமா? இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமா? இப்படி வந்து நெறைய கொஸ்டின்ஸ் அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது, நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்குள்ளே வந்து எழும். அதுல வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பேசி சால்வ் பண்ணும்போது, இன்னும் நல்லா பெட்டரா வந்து மணி ஹேண்டில் பண்ணுவோம். மணி சேவ் பண்றதுக்குள்ள அந்த ஒரு டேலண்ட்மே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா வந்து குழந்தைங்கள பொறுத்தவரையில வீட்ல உள்ள குழந்தைங்களுக்கும் அத சொல்லிக் குடுக்கணும். 7 இயர்ஸ்
அந்த குழந்தைங்க வந்து 7 வயசு எட்டும் போதே அப்போவே இருந்தே அவங்களுக்கு அந்த பைனான்சியல் வந்து நாலேஜ் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். லைக் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அந்த நாலேஜ். ஏன்னா நம்ம கூட இருந்து குழந்தைங்க வளரும்போது நம்மளுடைய எல்லா பழக்க வழக்கங்களும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரியே இந்த மணி ஹேண்டில் பண்றதையும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்தோம். இல்ல இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணி வீட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் தானாகவே அந்த ஒரு டேலண்ட் வந்து வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பைனான்சியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லும்போது இதை பத்தி பேசுறதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது. என்னென்ன மாதிரிலாம் வந்து நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இன்னைக்கு ஆரம்பத்தை ஐ மீன் முதல் நிகழ்ச்சியை நம்ம பண்றதுனால இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனா உங்க ஃபேமிலியில நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு நாலேஜ் வரும். மணி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா மணி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு ஒரு மணி ஃப்ளோ இருந்தது கிடையாது. இப்போ வந்து அப்படி கிடையாது. நிறைய வந்து இன்னும் மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படிலாம் வரும்போது நிறைய வந்து வர்றதுனால அந்த மணி ஃப்ளோ வந்து நிறையவே இருக்கு. நிறைய வீடுகள்ல வந்து காசு வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு அவங்க அந்த மணி வர்ற அளவுக்கு அதை ஒரு ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா எல்லா வீடுகளையும் அப்படி இருக்கிறது இல்ல. சோ அதனால இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு தாய், நானும் ஒரு தாய். நம்ம குழந்தைங்களுக்கு வளர்க்கும் போது அவங்களுக்கு நல்லா சாப்பிடுறாங்களா, அவங்க நல்ல ஸ்கூல்ல சேர்ந்தாங்களா, நல்லா படிச்சாங்களான்லாம் கவலைப்படுறோம். அதே மாதிரிதான் நீங்க சொன்ன மாதிரி பைனான்சியல் லிட்ரஸி வந்திருக்கான்னு தெரியறதுக்கும் அதுவும் நம்ம கடமை தான். பெற்றோராக நாம அவங்களுக்கு நல்லா ஏன்னா அவங்கள வாழ்க்கைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஒரு தெளிந்த வாழ்க்கை ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க வாழ போறாங்கிறதுக்கு இந்த பைனான்சியல் லிட்ரஸி கட்டாயமா தேவை. எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னும் வர நிகழ்ச்சிகள்ல இன்னும் நிறைய பேசலாம் அதை பத்தி. ஆமா. ஏன்னா வந்து அந்த அந்த 7 வயசுல இருந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லும்போது அது ஒரு ப்ராப்பர் ஏஜ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கரெக்ட் ஏஜ் அப்படின்னும். நான் வந்து ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்க போயிருக்கும்போது ஒரு ஹை ஸ்கூல் பாய், ஒரு சீனியர் பாய் வந்து அவன் வந்து ஒரு டாக் கொடுத்தான். அப்போ அவன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னான், என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு வந்து they just gave me $100 and they said simply said you just go and invest somewhere அப்படின்னும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றதுன்னே தெரியல. I don't know what to do. பட் ஆஃப்டர் தட் அது வந்து என்னன்னா அவங்க என் கையில அந்த பொறுப்பை வந்து கொடுத்துட்டாங்க. அந்த $100 நான் என்ன பண்றேன், அதை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். அது $1 இருக்கட்டும், அது $101 இருக்கலாம், இல்ல 200 இருக்கலாம், இல்ல டபுள் ட்ரிபிள் ஆகலாம். பட் அதே நேரத்தில் என்னோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்தாங்க. $100 கையில கொடுத்து நீ இதை உன்னோட டேலண்ட்டை நீ இந்த மணில வந்து எப்படி நீ உன்னுடைய டேலண்ட் இதுல காமி, நீ இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பண்ற அப்படின்றது. சோ அந்த மாதிரி வந்து இப்ப வளர்ந்த குழந்தைகளும் நம்ம வீடுகள்ல வந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம அந்த மாதிரி அவங்களுக்கு தானாகவே நிறைய விஷயங்கள் தெரிந்தாலும் கூட இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய வந்து தெரிஞ்சுக்குவாங்க. வீட்டுல உள்ள சிச்சுவேஷன், ரியல் சிச்சுவேஷன் வந்து குழந்தைங்களுக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி நம்ம வந்து மீட் பண்ணி பேசும்போது நடக்கும் அப்படின்றது. ஆமாங்க, கட்டாயமா பைனான்சியல் லிட்ரஸி. அதே போல இன்னொன்னு எனக்கு பிடிச்ச டாபிக் சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா இந்த காலத்துல அவ்வளவு திருட்டுத்தனம் பண்றாங்க. அத பற்றியும் ஒரு தெளிவு இருந்தாதான், விழிப்புணர்வு இருந்தாதான் மேனேஜ் பண்ணவே முடியும் போல இருக்கு. இப்போ நீங்க இரும்பு திரைன்னு ஒரு படம் வந்தது. அதுல அவங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி சென்டர்ல போய் அவர் ஏதோ கேட்பாரு. அதுல என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஆதார் கார்டு, பேன் ஐடி, இங்க சோசியல் செக்யூரிட்டி கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காப்பி எடுக்கணுங்கிறதுக்காக போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுல பிரிண்டர் இல்ல, அங்க போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல அவங்க அந்த காப்பி சரியா வரல அப்படின்னு தூக்கி குப்பையில போடுற மாதிரி போட்டுருவாங்க. அத நம்ம கிளம்பின அப்புறம் அதை சேர்த்து வச்சு அவங்க அங்க வேலை செய்யற ஆள்கள் செய்யக்கூடிய செயல் இத வந்து பிளாக் மார்க்கெட், டார்க் மார்க்கெட்ல வித்துடுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து 50 பைசாவோ ₹1 வருதுங்கிற மாதிரி படத்துல காமிச்சிருந்தாருங்க. பட் இந்த எல்லா ஊர்லயும் அதுக்கு தக்கன ஏதோ ஒரு தொகை வருது அவங்களுக்கு. இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அத முழுமையா ஒரு இன்ஃபர்மேஷன், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் தேடி சேகரிச்சு கிரெடிட் கார்டோ எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து இத பிளாக் மார்க்கெட், அவங்களுக்குன்னு ஒரு பெரிய டார்க் மார்க்கெட், டார்க் வெப்ல இருக்கு, அதுல வித்துடுறாங்க. வித்துட்டாக்க அதை வச்சு மக்களை ஏமாத்துறது அல்லது அது அந்த கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் யூஸ் பண்றது. ஒரு முதல்ல சின்ன செலவுல தொடங்கி அதை யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம சப்போஸ் என் பேர்ல அவங்க பண்றாங்கன்னா அதை நான் விழிப்புணர்வோட நான் கண்காணிக்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டுலயே எனக்கு நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் இருக்கு. நோட்டிபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணல, கவனிக்காம இருக்கேன்னா அவங்க அதை இன்னும் நிறைய பெரிய தொகைக்கு அவங்க பண்ணக்கூடிய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
ம். அதே மாதிரி இப்போ இந்த சைபர் செக்யூரிட்டிங்கிறதுனால ஆம், எப்- ஆ, பெரிய 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 திருட்டுகள்லாம் நடக்குது. ஃப்ராட்ஸ். ம். ஃப்ராடு குறிப்பா ஒரு லேர்னிங் கம்பெனில கலிபோர்னியால அவங்க வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி ஆஹ், அவ்வளவு டேட்டா, நாட் ஓன்லி லேர்னிங் டேட்டா பட் அங்க லேர்னிங் பண்றதுக்காக சேர்ந்தவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டேட்டா எல்லாம் திருடி எடுத்திருக்காங்க. ம். அதே போல பல விதமான ஹேக்கிங் இது நம்ம கேள்விப்படுறோம். ஆம், அதெல்லாம் FBI வந்து அவங்க எங்க திருட்டு நடந்தாலும் அல்லது ஃப்ராட் நடந்தாலும் அல்லது ஹேக்கிங் நடந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் ஆகி அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ம். இப்ப ரீசெண்டா என்ன நடந்ததுன்னா, வாட்டர், அதாவது நம்ம குடிக்கிற தண்ணி அந்த சென்டர்ல, கவர்மெண்டோட சென்டர்ஸ்ல ஈரான்ல இருந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. ஓ. ஆம், எதுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஹேக்கிங் அட்டெம்ப்ட்ஸ்லாம் நம்ம சின்ன வயசுல வளரும்போது இல்ல, அந்த அளவுக்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் எவ்ரிதிங் இஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் ம். நowadays. இந்தியாலயும் அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்க வேண்டி இருக்கு. நம்ம எங்கேயாவது கடைக்கு போனோம்னா நம்ம இதை பற்றி இன்னும் பேசலாம், ம். நிறைய இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்கு சமீபத்துல ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைக்கு போன் கால் வருது, அம்மாவுடைய நம்பர்ல இருந்து வந்திருக்கு. பார்த்துட்டு பயந்துட்டான். இந்த பையன் இப்பதானே பார்த்தேன், காலையில 2 hours முன்னாடி வீட்டுல பார்த்தேனே அப்படின்ட்டு எடுக்கிறான் போனை. ம். அம்மா நான் ஸ்கூல்ல இருக்கேன், என்ன விஷயம்? ஐயோ என்னை யாரோ கடத்திட்டாங்கடா, ம். இவன் வந்து காசு அனுப்பு அப்படின்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவன் கொஞ்சம் உஷாரு பாட்டிவான். ம். அதனால சரி ஒரே நிமிஷம் நான் ஸ்கூல்ல இருக்கேன் அப்படின்ட்டு ஹேங் அப் பண்ணிடுறான். பண்ணி அம்மாக்கு தன்னுடைய கான்டாக்ட்ல இருந்து அம்மாவை கூப்பிடுறான். அதே நம்பர் வந்த நம்பர் அதுல அம்மா நம்பர்ல இருந்து தான் வந்த மாதிரி இருந்தது. ஆனா ம். அதுக்கு அவன் கால் பேக் பண்ணாம தன்னுடைய கான்டாக்ட்ஸ்ல இருந்து அம்மா கூப்பிடுறான். இதுக்கு ஒரு கட்டோன்னு மாட்டு. ம். கூப்பிட்டு, அம்மா என்னடா ஸ்கூல்ல இருக்கிற நேரத்துல இப்ப என்னடா கூப்பிடுறேன்? ஓ இந்த மாதிரி நடந்தது, ம். உங்ககிட்ட இருந்து போன் கால் வந்த மாதிரி இருந்தது. நல்ல வேளை நான் அப்படி இல்ல, நான் இங்கதான் இருக்கேன், வீட்டுலதான் இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஸ்பூஃப் பண்ணி அதே நம்பர்ல இருந்து கூப்பிட்டு ம். இந்த பையனுடைய போனை ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்க வந்து ஹேக் பண்ணி எடுத்திருக்கணும், ஒரு ம். காப்பி மாதிரி. அம்மா மாம்ங்கிற கான்டாக்ட் எடுத்து அந்த மாமுடைய குரலை அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த குரலை அவங்க ஏஐ மூலமா அவங்க வந்து அந்த மகனுக்கு போன் பண்றாங்க. ம். இந்த இந்த ஒரு பாட்டி ஆக்சுவலா யூஎஸ்ல அவங்க வந்து தன்னுடைய பேரனுக்காக நம்பி தன் பேரன் தான் அப்படி இது ஜெயில இருந்து அவனை மீட்கணும்னு நினைச்சிட்டு பணத்தை அனுப்பி ஏமாந்துருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற ஃப்ராடு தான். இந்த ஸ்கேம் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும். பல விதங்கள்ல நான் நிறைய டெக்ஸ்ட் எல்லாம் வரும், அதை பற்றியும் பேசுவோம். நம்ம எப்படி ம். அதெல்லாம் நம்ம ஜாகிரதையா இருக்கணும் ஆமா. ஹாய். அப்படிங்கறத பத்தி. ஆமா. ஆமா ஹாய் டிட் யூ கெட் மை மெசேஜ் அப்படின்னு கூட ஒரு நாளைக்கு எத்தனை ஆமா மெசேஜ் வருது இல்லையா? ஆமா ஆமா நமக்கு வந்து அது ஓப்பனே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் அது நம்ம அத கிளிக் பண்ணலன்னா நம்ம ஸ்க்ரீனுக்கே போ முடியாது. அடுத்த இதுக்கே நம்ம வந்து ஆமா இதுக்கு போ முடியாது. அது ஆமா. பட் அத ஓப்பன் பண்ணாம இருக்கு. லைக் அது அப்படியே வந்த உடனே நம்ம டிலீட் பண்றது தான் பெட்டர். பட் ம். ஒரு சிலர் வந்து அந்த கியூரியாசிட்டில லைக் என்ன நீங்க சொல்ற மாதிரி அந்த டீனேஜ் பிள்ளைங்கலாம் ஒரு கியூரியாசிட்டி அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மெசேஜ் வந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களா இருக்கும். பட் ஆமா நீங்க இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு தான் சொல்வேன் நானு. ஏன்னா, இந்த ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கையே வந்து ஆன்லைன் நம்பி தான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பிரைவசியே இல்ல. ஆமா எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படிதான். நீ எங்க இருக்கிற அப்படின்ற மாதிரி அப்படியே அப்படியே ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த லொகேஷன கேட்கறாங்க. "நீ எங்க இருக்கிற சொல்லு" அப்படின்ற மாதிரி ஆமா. அப்படிதான் இதுல டார்ச்சர் பண்ணி கேட்கறாங்க. ஆமா. அதே மாதிரி நெறைய வந்து அந்த மாதிரி இருக்குது. சோ அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேட்டா மினிமலைசேஷன். பிகாஸ் நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஆன்லைன்ல நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு கூடாது. நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமோ. அதாவது லிமிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லிமிட் பண்ணிக்கணும். பட் ஆனா நீங்க இந்த பேங்கிங் இன்ஃபர்மேஷன் இன்னும் நெறைய வந்து அந்த பெர்சனல் இன்ஃபர்மேஷன நம்ம வந்து அது ஆன்லைன்ல வந்து என்டர் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்குது நெறைய விஷயம். நெறைய நம்மளுடைய அந்த லைஃப் பர்ப்பஸ்க்காக. பட் அதே நேரத்துல அது நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல்டா, ஸ்ட்ரிக்ட்டா, பிரைவசி கொஞ்சம் மெயின்டெயின் அதுக்கு தான் சொல்றாங்க இல்லையா? அந்த என்ன லைக் ஆத்தென்டிகேட்டர் இது நம்ம வச்சுக்கிறணுமே, எனேபிள் பண்ணி வச்சுக்கிறணும், என்கிரிப்டட் மெசேஜ் மாதிரி அனுப்பணும். இப்படி நெறைய வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அட்வான்டேஜஸ் லைக் அட்வான்ஸ்டா வந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து
ஹேக்கர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அந்த பேட் திங்ஸும் நடக்க தான் செய்யும். பட் எல்லாமே வந்து நம்ம கீழே தான் இருக்குது. கண்ட்ரோல்டா இருக்கணும். பட் சில சமயங்கள்ல நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி வந்து நிறைய ஃப்ராட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். அதுதான் நீங்க சொல்ல வர்றதுல சொன்னதுல எனக்கு வந்து தெரிய வந்தது. வெப்சைட்ஸ்ல நம்ம எங்க என்டர் பண்றோங்க கவனிக்கவும் வழிகள்லாம் இருக்கு. நம்ம செய்யற வெப்சைட் சரியான வெப்சைட்ஸ் தான். அதை பற்றியும் பேசுவோம் அடுத்து வர நிகழ்ச்சிகள்ல. அதே மாதிரி நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல இன்ஃபுளுசஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நான் இந்த ஊருக்கு போனேன் அப்படி இந்த செல்ஃபி அப்படின்னு எடுக்கிறதுலதான் இருக்காங்க. சோ அந்த ஊருக்கு போனேன்னு அவங்க பேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் சொல்லும் பொழுது அத கவனிக்கிற மக்கள் இருக்காங்கிறது அவங்க. ஏன்னா நம்ம அனுப்புகிற போட்டோக்கள்லயோ அல்ல அதுல இருந்தே அவங்களுக்கு தெரியுது, அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. there are some detectives who can find out இது என்னெல்லாம் எந்த ஊர்ல இருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. இந்த காலகட்டத்துல நம்ம எல்லா போட்டோஸும் எல்லா நம்மளை பற்றி அத்தனை தரவுகளும் இணையத்துலதான் இருக்கு. அதனால அவங்க கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கோ ஒரு திருட்டு நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் இணையத்துல சொல்லணுங்கிற தேவையில்லை. ஆமா, குறிப்பா நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க, வளர்ந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இது வந்து இப்ப நீங்க வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி சொன்னீங்க, ஏஐ சொன்னீங்க. ஏஐல வந்து என்னனாலும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், எதுனாலும் நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அது இமீடியட்டா ஆன்சர் கொடுக்கும் அப்படின்றதுனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதுல வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றோமே அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்து இருக்காது, அந்த மெச்சூரிட்டி இருக்காது இல்லையா? அதனால அது தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ நீங்க சொல்றது வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இந்த சைபர் செக்யூரிட்டி விஷயங்கள் வந்து இந்த டாபிக் பத்தி பேசும்போது என்னென்ன ஃப்ராட் எல்லாம் நடக்குது. ஒரு அம்மா வந்து ஒரு பையனை வந்து இந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி எவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு பயமான விஷயம் இல்லையா? நம்ம வளரும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் வெளியில போய் சொல்லாத, அந்த ஆண்டி வந்து ரேடியோ மாதிரி எல்லாருக்கும் விஷயம் போயிடும் அப்படிம்பாங்க. இங்க போய் சொல்லாத, கண்ணுக்கு திருஷ்டி போட்டுரும். நம்ம கொஞ்சம் அந்த கட்டமைப்புல வளர்ந்ததுனால நம்ம பொதுவா அவ்வளவா ஷேர் பண்ணாத ஒரு தலைமுறையா போயிட்டோம். இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு ஷேர் பண்ணித்தான் ஆகணும். அப்படித்தான் அவங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க, நட்பு வட்டம் பெருசாகும், வேலை கிடைக்கிறதுக்கு, அந்த நெட்வொர்க்கிங் பண்றதுக்கு அந்த மாதிரி சில தேவைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் எதை செய்யறோம், எதை பகிரலாம், எதை பகிரக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு வேணும். நிச்சயமா. அதே மாதிரிதான் எல்லாமே இப்ப இந்த வாட்ஸ்அப்ல இருந்து சோசியல் மீடியால இருந்து எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் நாம லிமிட்டட். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறேன், நான் இந்த ஊருக்கு விசிட் பண்றேன், அதெல்லாம் வந்து லைக் என்ன, அதுதான் இப்போ ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த டெக்னாலஜி வந்த புதுசுல, எதுவுமே வந்த புதுசுல வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கும். அந்த டைம்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக ஒரு ஃபன்னுக்காக வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது டே பை டே வந்து அது ஒரு சீரியஸா வேற மாதிரி போகும்போது இது வந்து ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த மாதிரி கொடுக்க கூடாது, நம்முடைய பர்சனல் இதை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது அது மேபி அது வந்து ராங்கா போலாம் அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் நமக்கு அந்த இது தெரிய வந்து ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை கொஞ்சம் நிறுத்திக்கிறது தான் நல்லது. நீங்க சொன்ன மாதிரி அல்லது ஊருக்கு போயிட்டு வந்து நம்ம அந்த ஊருக்கு போனேன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு நீங்க சொல்லும் பொழுது நீங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எதுக்கும் நம்ம தெளிவோட கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. எல்லாவற்றையும் பகிரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சோ இன்னைக்கு நம்ம இதோட இந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா நீங்க ஏஐ பத்தி பேசுனீங்க, சைபர் செக்யூரிட்டி பத்தி பேசுனீங்க, நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். அது இது முக்கியமான டாபிக்ஸ் இது எல்லாமே வந்து. அதனால இது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில வந்து தெரிஞ்சுக்க கூடியது. அதனால யாருமே வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட முடியாது. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த வகையில நீங்க பேசுனது வந்து ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. நாம மற்றும் ஒரு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். இதே நீங்க உங்க பைனான்சியல் லிட்ரஸி பற்றியோ இல்ல ஏஐ சைபர் செக்யூரிட்டி அது பற்றியோ மக்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கட்டாயமா நமக்கு எழுதலாம். அது பற்றி நம்ம கூட அடுத்து வர நிகழ்ச்சிகள்ல அதை பற்றின கேள்விகளையும் பதில்களையும் பார்க்கலாம். நிச்சயமா மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.